This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th standard 2nd chapterல உள்ள எக்ஸசைஸ் 2.1ல தேர்டு சம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி தேர்டு பார்க்க போகிறோம். பாருங்க, அடுத்த 2 அமைப்புகளை வரையவும் மற்றும் அட்டவணையை நிரப்பவும். ஒரு எப்படி சொல்ல, அப்படி கொடுத்துருக்காங்க. இதோட தொடர்ச்சிகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்து இந்த அட்டவணை என்ன செய்யணுமா, நிரப்பணுமா. ஃபர்ஸ்ட் குழந்தைல பாருங்க, ஒரு சதுரம் 2 முக்கோணம் 1 வட்டம். அதான் ஒரு சதுரம் 1 வட்டம் 2 முக்கோணங்கள். 2ல எப்படி இருக்குன்னு பாருங்க, 2 2 4. அடுத்து பாருங்க 3 3 6. அப்போ அடுத்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு? 4ஆம் அமைப்புல ஃபர்ஸ்ட் இதுல ஒரு சதுரம் இருக்கு, 2வதுல 2 சதுரம் இருக்கு, 3வதுல 3 சதுரம். அப்போ 4ஆவது எத்தனை சதுரம் இருக்கும்? 4 சதுரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க வட்டம், இதுல ஒரு வட்டம், அடுத்ததுல 2 வட்டம், அடுத்ததுல 3 வட்டம். அப்போ அடுத்ததுல எத்தனை வட்டம் இருக்கும்? கரெக்ட், 4 வட்டம் இருக்கும். அடுத்து பாருங்க 2 முக்கோணம், அடுத்து எத்தனை முக்கோணங்கள்? 4. அடுத்து 6, 2 4 6. அப்போ அடுத்து எத்தனை இருக்கும்? 8. இப்போ 5ஆம் அமைப்பு அத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சதுரம், 2 சதுரம், 3 சதுரம், 4 சதுரம். அடுத்து எத்தனை சதுரம் இருக்கும்? என்ன? 5 சதுரங்கள் இருக்கு. வட்டங்களும் அதே மாதிரி 5 வட்டங்கள் இருக்கும். முக்கோணங்கள் டபுள் டபுள் ஆகுது. 2 4 6 8 2 10 10 வட்டங்கள் இருக்கு. சரிங்களா? பாருங்க, அடுத்த கணக்க. u என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்? u என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சம் இருக்கு பாருங்க. அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். பாருங்க, அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன் எனில், அப்போ அறிவழகனோட வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். இப்போ அறிவழகன் வந்து தந்தையை விட 30 வயது இளையவன். மூத்தவனா நம்ம என்ன சேர்த்திருப்போம்? அந்த இடத்துல பிளஸ் சேர்த்திருப்போம். இளையவன்கிறதுனால நம்ம என்ன சேர்ப்போம்? மைனஸ் சேர்ப்போம். அவங்க தந்தையோட வயதை இப்ப என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வயது இளையவன் தந்தையின் வயதை கொண்டு எழுதணும். இப்போ உங்க தந்தையோட வயதுல இருந்து 30 வயது அறிவழகன் இளையவன். இதே 30 வயது அவங்க அப்பா நம்மளுக்கு அறிவழகனை விட நம்மளுக்கு அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னு என்ன பண்ணலாம்? பிளஸ் சேர்ப்போம். இளையவன்ங்கிறதுனால அப்பாவில இருந்து அவன் 30 வயசு இளையவன் தான் n-30. சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. u என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்? யூவின் அடுத்த இரட்டை எண் எது? u வந்து இரட்டை எண், அப்ப அதை யூன்னு எழுதிக்கலாம். அதோட அடுத்த இரட்டை எண்ணா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு அடுத்தனால என்ன பண்ணுவோம்? பிளஸ். பிளஸ் இரட்டை எண்ணா 2 தானே ஃபர்ஸ்ட் நம்பர் இரட்டை எண்ல, u பிளஸ் 2. யூவின் முந்தைய இரட்டை எண் எது? யூவோட முந்தைய இரட்டை எண் அப்ப எதா இருக்கும்? -2. இரட்டை எண்ணாலே அது 2ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுமா? முந்தைய இரட்டை எண்ணா u -2. பின்வரும் வாய்மொழி கூச்சுகளை இயற்கணித கூச்சுகளாக மாற்றுக. t உடன் 100ஐ அதிகரிக்க. t உடன் 100ஐ அதிகரிக்க. அப்போ t கூட்டல் 100. t உடன் 100ஐ அதிகரிக்கனால பிளஸ் பண்றோம். இதே நம்மளுக்கு எனக்கு கழிக்கனா மைனஸ் சேர்ப்போம். கியூவின் 4 மடங்கு. கியூவின் 4 மடங்கு. மடங்குனாலே சரிங்களா? கியூவின் 4 மடங்கு முன்னாடி கியூவின் 4 மடங்கு. இங்க பாருங்க, ஒய்யின் 9 மடங்கில் இருந்து 4ஐ குறைக்க. ஒய்யின் 9 மடங்கு. மடங்கு நம்ம முன்னாடி எழுதணும். அதான் ஒய்யின் 9 மடங்கில் இருந்து 4ஐ கூட்டுகனா பிளஸ் 4 போடுவோம். இங்க 4ஐ குறைக்கங்கிறதுனால 4ஐ குறைக்க 9 ஒய் -4. சரிங்களா? ஓகே, இதை கூட்டுகனா பிளஸ் போடுவோம், கழிக்கனால மைனஸ் போடுறோம். ஒய்யின் 9 மடங்கில் இருந்து 4ஐ குறைக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோல அடுத்த செமிஸ்டர் பார்க்கலாம்.